நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக வாங்கின இடத்த காமிக்க யாழினியையும் தீபனையும் கூட்டிகிட்டு வந்தேன். அந்த இடத்த பார்த்ததும் தீபனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏ மாமா, இங்க தானே கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வரப்போகுதுன்னு சொன்னீங்க? ஆமா. அப்போ இந்த மரம் எல்லாம் வெட்ட வேண்டியதுதான். என்ன மாமா நீங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். இத போய் வெட்ட போறேன்னு சொல்றீங்களே? என்ன பண்ண சொல்ற? வேணா டிசைனை கொஞ்சம் மாத்தி சில மரங்களை காப்பாத்தலாம். ஆனா மரங்களை வெட்டாம இருக்க முடியாத. கொஞ்சம் மரமாவது அடி வாங்கத்தான் செய்யும். சரி, அப்போ பில்டிங் கட்டிட்டு மீதி இருக்கிற இடத்துல எல்லாம் மரம் வச்சிடலாம்ல? செடிகளை நட்டுருவோம். உன் பேரு வேணி. இனிமே உன்னை அப்படிதான் கூப்பிடுவேன். அதான் நான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நானும் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை வந்து பார்த்துட்டு உனக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கூலுக்கு போவேனே. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து உன்னை பார்ப்பேன். செல்ல குட்டி. சார், இங்க என்ன பண்றீங்க? மா, இந்த மரத்தை பாருமா, எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு இந்த மரம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இதுக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருக்கேன். என்ன பேர் வச்சிருக்க? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வேணியோட பேர் தான் வச்சிருக்கேன். பாரு உன் பையனை, இப்பவே கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வச்சிருக்கான். ஏய், உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸே கிடையாதாடா? இருக்காங்களே, சந்தோஷ், சிவன், ஜெய். இவங்க எல்லாத்தையும் விட வேணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த மரத்துக்கு வேணின்னு பேர் வச்சிருக்கேன். வேணிங்கிற அந்த மரத்து மேல தீபன் ரொம்ப உயிரா இருந்தான். கட்டட வேலை ஆரம்பிக்கிறதுக்காக சில மரங்களை வெட்ட சொல்லியிருந்தேன். ஆனா தவறுதலா வேணிங்கிற மரத்தையும் சேர்த்து வெட்டிட்டாங்க. அதை பார்த்த தீபன் அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். தீபன், தீபன், தீபன் நில்லு. ஏய் தீபன், வேணி நீ தீபன், விட்டு போயிட்டியா? தீபன் நில்லு. வேணி, தீபன், 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 வேணி, தீபன், வேணி என்ன விட்டு போ வேணாம். போயிட்டியா? தீபன், ஏய் தீபன், நில்லுடா. வேணி உன்னை யார் வெட்டினாங்க? தீபன், வேணி உன்னை யார் வெட்டினாங்க? வேணி, எனக்கு வேணி வேணும். உன்னை யார் வெட்டினது? உன்னை யார் வெட்டினாங்க? வேணி, உன்னை யார் வெட்டினாங்க? ஐயோ இங்க வா. தீபன், வேணி, இத பாரு தீபன், சொல்றத கேளு. இங்க வா. ஐயோ இத பாரு தீபன், இந்த மாதிரி நம்ம தோட்டத்துல நிறைய மரம் இருக்கு. வா தீபன், தீபன், வா. தீபன், கேளு. வேணி வேணும். தீபன், எனக்கு தீபன், வேணி வேணும். என்ன ஆச்சு உனக்கு? நான் சொல்றத கேளு தீபன். இங்க வா தீபன். தீபன், தீபன், வா தீபன். தீபன், சொல்றத கேளு. வா தீபன். தீபன், என்ன மாமா நீங்க இந்த மரத்தையே வெட்டினீங்க? இல்ல, இந்த மரத்தை விட்டு மத்த மரங்களை தான் வெட்ட சொல்லி இருந்தேன். அவங்க இதையும் சேர்த்து வெட்டியிருக்காங்க. எனக்கே தெரியாது. வேணி ஏமா வெட்டினாங்க? வேற மரத்தை இங்க நட்டுக்கலாம். வேணி தீபன், வேணும். வா தீபன். தீபன், தீபன் அடம் பிடிக்காத தீபன். ஒண்ணு. ஐயோ இந்த மாதிரி நம்ம வீட்ல நிறைய மரம் இருக்கு. வா தீபன், வா, நம்ம வேற மரம் நட்டுக்கலாம். வா. இன்னும் நிறைய மரங்கள் நட்டுக்கலாம். இன்னும் நிறைய மரங்கள் உள்ள தோப்பா வாங்கலாம். வா, சொல்றத கேளு. தீபன் அன்னைக்கு ரொம்ப அடம் பிடிச்சான். ஆனா நாளாச்சுன்னா அதை மறந்துருவான்னு நாங்க நினைச்சோம். ஆனா அவன் மறக்கல. அதனால உடல்நலமும் பாதிக்கப்பட்டது. அருண்மொழி, மேலோட்டமா பார்த்தா இது காய்ச்சல் மாதிரி தான் தெரியும். ஆனா இது உள் மனசோட பாதிப்போட வெளிப்பாடு தான். அது உள்ள இருக்கிற அந்த குழந்தையோட மனசுல ஆழமா பாதிப்பா இருக்கிறது வேணிங்கிற பொண்ணோட இழப்பு தான். யார் அந்த வேணி? வேணிங்கிறது மனுஷி இல்ல, மரம். மரமா? என்ன சொல்றீங்க அருண்மொழி? ஆமா டாக்டர், நான் வாங்கின ஒரு இடத்துல நிறைய மரங்கள் இருந்தது. பொதுவா தீபனுக்கு மரங்கள்லாம் ரொம்ப உயிர். அவன் பிறந்ததுலேருந்தே மரங்கள்னா அவனுக்கு அது மேல ஒரு அபார காதல். அப்ப இருந்தே அவன் பிறந்ததுலேருந்தே அவனுக்கு அவ்வளவு பிரியம் அதுங்க மேல. அவன் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு கூப்பிடுவான். இப்போ ஸ்கூல்லேருந்து வரான்னு வச்சுக்கோங்களேன், நேராக வீட்டுக்குள்ளே வந்துட மாட்டான். போய் எல்லா மரத்தையும் நல்லா விசாரிச்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வருவான்.
அந்த அளவுக்கு மரங்கள் மேல அவன் அவ்வளோ பிரிய வச்சிருந்தான். கிரேட். இது 80 வயசு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய உணர்வு. அது இந்த குழந்தைக்கு இருக்குன்னா அந்த குழந்தை உண்மையிலேயே ஒரு தெய்வம் தான். நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு இடத்த வாங்கி வச்சுருந்தேன். அங்கே நிறைய மரங்கள் இருந்தது. அந்த இடத்துல உள்ள மரங்கள்லாம் தீபனுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்கிற மரங்களுக்கெல்லாம் பேர் வச்சேன். அதில் ரொம்ப பிடிச்ச மரத்தோட பேர் வேணி. அது 2 நாளைக்கு முன்னாடி அந்த சைட்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மரங்களை ஒரு பக்கமாக கிளியர் பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க தவறுதலாக அந்த வேணிங்கிற மரத்தையும் வெட்டிட்டாங்க. அதோட பாதிப்பில் தான் இப்போ அவனுக்கு காய்ச்சல் வந்திருக்கு. அதான் அவங்கள உடனே வர சொன்னேன். அவனை எங்கேயாவது பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடலாமா? ஏன்னா இங்கே வச்சிருக்க சரியா வருமா? என்ன பேசுறீங்க அருண்மொழி? இப்போ அந்த குழந்தை இருக்கிற ஸ்டேஜை பார்த்தா அந்த குழந்தைய கடவுள் தான் காப்பாற்றணும். என்ன சொல்றீங்க? நான் வேணா அவனை உடனே பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். இதை பாருங்க அருண்மொழி, உடம்புல ஏற்பட்டிருக்க நோய்னா உடனே பார்த்துடலாம். இது மனசுல ஏற்பட்டிருக்கு. ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். டாக்டர் சொன்ன மாதிரி தீபனுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. அவனை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். டாக்டருங்க அவனை காப்பாற்ற போராடினாங்க. தீபன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேணியோட பேர் தான் வச்சிருக்கேன். தீபன் ஒண்ணும் இல்லடா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. தீபன் உனக்கு ஒண்ணும் ஆகாது தீபன். உனக்கு ஒண்ணும் ஆகாது தீபன். கவலைப்படாத, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. கவலைப்படாத தீபன், ஒன்றும் ஆகாதுடா. தீபன், தீபன், தீபன் என்ன பாருடா. தீபன், ஒன்றும் ஆகாதுடா. வேணிக்கு ஒன்றும் ஆகாதுடா. அழாதுடா. தீபன், ஒன்றும் ஆகாதுடா. ஒன்றும் ஆகாதுடா. தீபன் சரியாயிடும். ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை டாக்டர். தீபன், ஒன்றும் ஆகாதுடா. ஒன்றும் ஆகாதுடா. ஒன்றும் ஆகாதுடா. ஒன்றும் ஆகாதுடா. அழாதுடா. தீபன், தீபன் என்ன பாரு. அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா, தீபன் ப்ளீஸ். ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, அமைதியா இருக்கு. ஃபீவர் ஹெவியா இருக்கு. Unfortunately, he's mentally affected. மேடம் ப்ளீஸ், மேடம் ப்ளீஸ், இங்க நின்று அழாதீங்க. வெளியில கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல, நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே இருக்கேன். மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கியூர் ஆயிடுவான், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீ வா. இல்ல மாமா, நான் இங்கே இருக்கேன். சொல்றதுக்கு நான் அழ மாட்டேன் பாருங்க, நான் அழல. இங்கே இருக்கட்டும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கியூர் ஆயிடுவான். இல்ல ப்ளீஸ், நான் இங்கே இருக்கேன் மாமா. இல்ல, இங்கே இருக்கேன். இல்ல மாமா, நான் சரியாயிடுவா. நான் இங்கே இருக்கேன். டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, சரியாயிடும். கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நீ வா. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கியூர் ஆயிடுவான், ஒன்றும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. மாமா என்ன பாருங்க. யாமி சொல்றது கேளு. மாமா ப்ளீஸ், அவன் சரியாயிடும் சொல்றது கேளு. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ல. இல்ல மாமா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அவனுக்கு சரியாயிடும். நான் சொல்றது கேளு. சொல்றது கேளு. அவனுக்கு சரியாயிடும். சரியாயிடும். சொல்றது கேளு. ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. யாரு நீ சொல்றது கேளு. வா, சரியாயிடும். டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, ஒன்னும் ஆகாது. கவலைப்படாத.
ஒன்றும் ஆகாதுடா, கவலைப்படாத. சரியாயிடுவான், நம்ம குழந்தை சரியாயிடுவான். மாமா அவன் கூப்பிடுவான். அம்மா அம்மா நீ எனக்கு சொல்றது கேளு யாழி, சொல்றத நீ கேளு. ட்ரீட்மெண்ட் கொடுக்கறப்ப டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நீ வா. கொஞ்சம் அவன் இப்ப வந்துருவான். தீபன் வந்து நம்மளை கூப்பிடுவான். வா, கொஞ்ச நேரம் அமைதியா ப்ளீஸ். வந்துருவான். தீபன் வந்துருவான். தீபன் வந்துருவான். கவலைப்படாத, தீபன் வந்துருவான். அம்மான்னு வந்து கூப்பிடுவான். இப்ப பாரு, தீபன் வந்துருவான். ஆமா, அவன் நல்லா எழுந்து வந்து அம்மான்னு உன்னை கட்டிப்பான். பாரு, ஒன்னும் ஆகாது. அவனுக்கு எதுவுமே ஆகாது. 1 வருஷம் நல்லா வாழ்வான். கவலைப்படாத, ஒன்னும் ஆகாது. கரெக்ட் தான், தீபனுக்கு ஒன்னும் ஆகாது. ஒன்னும் ஆகாது. ஒன்னும் ஆகாது. இல்ல ஒன்னாகாது, ஒன்னாகாது. அவன் 100 வருஷம் சிறு சிறப்பா சந்தோஷமா வாழ்வான். கவலைப்படாத. என்ன டாக்டர், ஃபீவர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அவன் மனநிலை தாங்குமான்னு தெரியலையே சார். பயப்படாதப்பா, ஒன்றும் இல்லை. டெஃபினெட்லி he is psychologically affected, sir. Not possible, sir. சிஸ்டர், என்னாச்சு சிஸ்டர்? என்ன? இல்ல ஒண்ணு இல்ல, நீ ஒண்ணு இல்ல. சும்மா ஏதோ வெளியில போறேன். என்ன எதுவுமே சொல்லாம? டாக்டர், சாரி சார். என்ன சொல்றீங்க? ரியலி வெரி சாரி. என்ன டாக்டர்? டாக்டர், சாரிண்ணா. ஒண்ணு இல்ல. இல்ல என் பையன். ஒண்ணு இல்ல, நீ ஒண்ணு இல்ல. எதுவுமே தீபன். தீபன்,
தீபன் 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 யாழ்னி 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 என்னாச்சு? தீபன் தீபன் வாடா. தீபன் கூட்டிட்டு போலாம். வாடா போலாம். தீபன் தீபன் சொல்றது கேளு சொல்றது கேளு தீபன் 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 இல்ல மாமா. ஐயோ யாழ்னி 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 என்னாச்சு யாழ்னி 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 என்ன தீபன் வேணா அவனை கூட்டிட்டு வாங்க போலாம். இல்ல வீட்டுக்கு போலாம். ஐயோ இல்ல தீபன் இல்ல தீபன் வர மாட்டான் தீபன் வர மாட்டான் எனக்கு என் பையன் வேணும். வர மாட்டான்னு சொல்றேன்ல எனக்கு என் வர தீபன் மாட்டான் யாழ்னி வேணும். யாழ்னி தீபன் வேணும். யாழ்னி சொல்றது கேளு தீபன் வாடா. தீபன் வேணும். யாழ்னி எனக்கு என் தீபன் வேணும். யாழ்னி எனக்கு என் யாழ்னி சொல்றது தீபன் கேளு யாழ்னி வேணும். யாழ்னி ப்ளீஸ் சொல்றது கேளு யாழ்னி 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 தீபனோட மறைவுக்கு அப்புறம் யாழ்னி புத்தி பேதரிச்ச மாதிரி ஆயிட்டா. அவ எதுவுமே பேசுறதில்ல, எந்த சலனமும் அவ முகத்துல கிடையாது. யாழ்னி தீபன் நம்மளை விட்டு போயிட்டான், அதான் உண்மை. அது ரொம்ப கொடுமையான ஒரு உண்மை, நம்மளால ஜீரணிக்க முடியாத ஒரு உண்மை. ஆனா ஏத்துக்கிட்டாகணும். நீ எதுவுமே பேசாம இருக்கிறிய யாழ்னி? யாழ்னி எப்படியாவது நடந்த அந்த துக்கத்துக்கு ரியாக்ட் பண்ணிடு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். யாழ்னி எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க டாக்டர் வாங்க. யாழினி எப்படி இருக்கீங்க? How are you? டாக்டர், தீபன் போன பிறகு எந்த உணர்ச்சியும் வெளிக்காட்டாம அப்படியே மரம் மாறி இருக்கா, ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அவங்களோட மனநிலை ரொம்ப பலகீனமா இருக்கு. அவங்க மனசுல இப்போ எதுவுமே தெளிவா இல்லை. அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்,
ஆனால் அதுக்கு அவங்க உடல்நிலை ஒத்து வராது சார். கொஞ்சம் நாளைக்கு இடம் மாதிரி கூட்டிகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் டெவலப்மெண்ட் தெரியலாம். அப்புறம் திருப்பி கூட்டிகிட்டு வந்துடலாம். யாழினியை ஹாஸ்பிட்டல் இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தேன். தீபன் வளர்ந்த இந்த வீட்டில் இனியும் யாழினியை வச்சிருந்தா அது நல்லா இருக்காது. டாக்டர் சொன்ன மாதிரி வேற இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும். அது வரைக்கும் யாழினி இங்கே தான் இருக்கணும். கொஞ்சம் கூட உணர்வே இல்லாம ஏதோ ஒரு மரம் மாதிரியே அவ இருந்தா. அவளை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. யாழினி, யாழினி, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு தூக்கம் வருது. படுத்துக்கோ, படுத்துக்கோ. தூங்கு. யாழினி, 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 யாழினி. தீபன் ப்ளீஸ், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ப்ளீஸ் கொஞ்சம் சாப்பிடு. இந்த சாப்பிடு. நீ ஒரு சமத்து பையன்ல, கொஞ்சம் சாப்பிடு ப்ளீஸ். ப்ளீஸ்டா, அடம் பிடிக்காத. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு பாரு. கொஞ்சம் சாப்பிடுப்பா. இங்க பாரு, இப்ப நீ சாப்பிடல, அம்மா உனக்கு கதையே சொல்ல மாட்டேன். சாப்பிடு. இந்தா சாப்பிடு. சாப்பிட மாட்டியா? ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? சாப்பிடுடா. இந்த கொஞ்சம் சாப்பிடு. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு பாரு. சாப்பிடுடா. இப்ப நீ சாப்பிடுறியா இல்ல அப்பா? இரு சொல்றேன். பாருங்க மாமா, பாருங்க மாமா, தீபன் எவ்வளவு அடம் பிடிக்கிறான் பாருங்க. நீங்க வந்து சொல்லுங்க. என்ன மாமா? இல்ல தீபன். ஆமா, தீபனை பத்தி தான் சொல்றேன். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுடா, சீக்கிரம் சாப்பிடுன்னா சாப்பிடவே மாட்டேங்கிறான். நீங்க கொஞ்சம் வந்து சொல்லுங்க மாமா. வாங்க. பாருங்க மாமா, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். நீங்க சொல்லுங்க. கேப்பா. இல்ல மாமா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, சாப்பிடுடானா சாப்பிட மாட்டேன் அடம் பிடிக்கிறான் பாருங்க. நீங்க சொல்லுங்க. இதோ பாரு, நம்ம இந்த ஊர்ல இருக்க வேணாம், வேற ஊருக்கு போயிடலாம். ஏன்? இல்ல இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுல, அவனுக்கு ரொம்ப வேர்க்கும். வெளியூர் போயிடலாம். ஏதாவது மலை கிராமத்துக்கு போயிட்டோன்னு ஏன், அங்க கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கும். அதான் சொல்றேன். சரி தீபன், நம்ம வேற ஊருக்கு போறோம். அதனால நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம். போ போ, நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடு. போ போ. மாமா, நீங்க டீ சாப்பிடல? குடுக்கவே மறந்துட்டேன் பாருங்க.
7 வருஷம் ஆச்சு நாங்கள் தீபனை இழந்த. இதே பௌர்ணமி நாள் தான் நாங்கள் அவனை இழந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பௌர்ணமி நாளும் யாழினி ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. ஆனா இப்போ வரப்போற இந்த பௌர்ணமி, தீபன் இருந்த அதே கிழமை அதே நாள் எல்லாமே எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க போதுன்னு தெரியல. ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? நீங்க வணங்குற அந்த சிவன் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டான். குறையெல்லாம் வைக்க மாட்டான். ஆனா எங்க அப்பா சோதிப்பான். எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு ஒரு குறையும் வராது தம்பி. இந்த முறை வரப்போற பௌர்ணமி ஒரு யுத்தம் மாதிரி. எது வேணாலும் நடக்கலாம். அந்த நாள்ல நானோ இல்லை யாழினியோ யாராவது ஒருத்தங்க உயிரிழக்க கூடும். பரீட்சை மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படிலாம் நடக்காது தம்பி. நீங்க சொல்றீங்க. எங்க அப்பா அவன் என்ன எழுதியிருக்கான்னு தெரியலையே. தம்பி, நாளைக்கே யாழினி அம்மாவுக்கு முழுசா குணமாகி நீங்க 2 பேரும் 100 வருஷத்துக்கு சந்தோஷமா இருப்பீங்க. இது சிவன் வாக்கு தம்பி. பார்க்கலாம். Dim